ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட 24 பேருக்குமான தண்டனை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22 அறிவிக்கப்படும் என்று சொல்லி இப்பொழுது நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் 22 அவர்களுக்கான தீர்ப்பு வழங்கப்படும். கொழும்பு உயர் நீதிமன்றத்தால 3 நீதிபதிகள் அடங்கின சிறப்பு குழுவினர், சிறப்பு நிரந்தர நீதிபதிகள் இந்த ஒரு தீர்ப்பை, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை, மிக முக்கியமான ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்க இருக்கின்றார்கள். செப்டம்பர் மாதம் 22 என்று சொல்லி இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் இப்பொழுது மக்கள் மத்தியில் பரவலாக உருவாக ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், இலங்கையினுடைய வரலாற்றில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ன்றது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான நிகழ்வு என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும், எப்படியான தண்டனையாக இருக்கும் என்று சொல்லி அதை அறிகிறதுக்கே மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் இருக்குது. எனவே மக்களுடைய எதிர்பார்ப்பும் ஒரு உச்சபட்ச தண்டனையாக இருக்கணும் என்றதுதான். இப்போ நீதிமன்றங்கள் வழங்க போகிற தண்டனையை நாங்கள் முன்கூட்டியே ஊகிக்க முடியாது, அதை பற்றி ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அது நீதிமன்ற நடைமுறைகளுக்கு முரணானது, சட்டத்துக்கு விரோதமானது. இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தானே, அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு தீர்ப்பொன்று, அதிரடியான ஒரு தீர்ப்பொன்று வழங்கப்பட இருக்கிறது என்று சொல்லி பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இப்போ ஒரு கிழமைக்கு முதல் அந்த வழக்கு விசாரணையெல்லாம் முற்றுமுழுதாக நிறைவடைஞ்சு, அதுக்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட ஆக்கள் இருக்கணும் தானே, அதாவது பிரதிவாதிகள், அவைக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கப்பட்டது. நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டி இருந்தால், கடைசியாக ஏதாவது சொல்கிறதுக்கு இருந்தால் சொல்லலாம்னு சொல்லி எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொருத்தராக வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். அவர்களுடைய கருத்துக்களும் இறுதி கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏனென்று சொன்னால், ஜனநாயக முறைப்படி அவைக்கும் சான்ஸ் கொடுக்கணும் என்று சொல்லி அதில் மிக முக்கியமான நபர் இந்த 24 பேருக்குள்ளேயும் என்னென்னா மொத்தம் 25 பேர். அதில் ஒரு ஆள் ஏற்கனவே இறந்துட்டார். அப்போ 24 பேர். இந்த 24 பேருக்குள்ளேயும் மிக மிக முக்கியமானவர் நௌஃபர் மௌலவி என்று சொல்லப்படுறவர். அவரும் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய சாட்சியங்களை சொல்லியிருந்தவர். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தன்னுடைய சாட்சியங்களை சொல்லியிருந்தவர். அதில் சொல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், எனக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று தான் அவர் சொல்லியிருந்தவர். அதே போல் அங்கே இருந்த ஏனையவர்களும் தங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தான் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார்கள். எனவே அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இப்பொழுது முற்றுமுழுதாக பதிவு செய்து எடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. எனவே இறுதி அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே இதில் சம்பந்தப்பட்ட 2 மிக முக்கியமான ஆட்களுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் முன்னாள் போலீஸ் மா அதிபர், மற்றவர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர். இந்த 2 பேருக்குமே ஜூலை மாதம் 31 வழங்கப்பட்ட தீர்ப்பு மரண தண்டனை தீர்ப்பாக வழங்கப்பட்டிருந்தது. எனவே இவைகளுக்கு என்ன வழங்கப்பட இருக்கிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் 3 நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்புகளை வழங்க இருக்கின்றார்கள். நீதிபதிகளாகிய நவரத்ன மாரசிங்க, ராமநாதன் கண்ணன், அதே போல சுஜீவ நிஷாங்க ஆகிய மேல் நீதிமன்ற நிரந்தர நீதிபதிகள் இந்த அதிரடியான தீர்ப்புகளை வழங்க உள்ளார்கள். நீதிபதிகள் ஓய்வு பெறுகின்ற வயது இருக்குத்தானே, அதை 2 வருடங்களாக அதிகரிக்கின்ற அந்த 22வது திருத்தம், அதுக்கு எதிராக வழக்குகள் போடப்படுறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுவரைக்கும் மொத்தம் 21 எதிர்மனுக்கள் போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் 1 மனு 2 மனு என்று சொல்லி ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மலமலண்டு 21 எதிர்மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்குது. அந்த 21 மனுக்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், தேவையில்லை, நீதிபதிகள் ஓய்வு பெறுகின்ற அந்த வயதில் நீடிக்கவே வேண்டாம், அது இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், அதை தடுத்து நிறுத்துங்கோ என்று சொல்லி இந்த மனுக்கள் போடப்பட்டிருக்கிறது. எனவே நீதிமன்றம் அதை விசாரித்து பார்க்கும், இது சொல்றது உண்மைதானா, அதில் அரசியல் நோக்கம் இருக்கா, சும்மா சம்பந்தமே இல்லாமல் தேவையில்லாமல் சொல்லினமான்னு சொல்லி பார்க்கத்தானே வேணும். எனவே வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் என்று சொல்லி இவன் கோரிக்கை என்னென்று சொன்னால், ஒன்று இது மக்களுடைய இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடு என்று சொல்லினோம். 2வது நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை அடக்குகிறது அரசு என்று சொல்லி அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டிக்கிறோம் 2வது. 3வது சர்வஜன வாக்கெடுப்பு தேவை. என்ன சொல்லிடணும்னு சொன்னால், இப்போ பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் உடனடியாக அது நிறைவேறும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்பிபிட்ட 3/2 பெரும்பான்மை இருக்குது. அப்போ மனு போட்டாக்கள் என்ன சொல்லிடணும்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் 3/2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களிக்கிறது மட்டும் போதாது, அது மட்டும் போதாது, ஒட்டுமொத்த மக்களும் வாக்களிக்கணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கணும். அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்த மக்களும் வாக்களிக்கணும், சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி ஆரம்பித்தா
அப்போ இலங்கை மக்களுக்கு ஒரு வேலை இல்லையா, சும்மா ஒவ்வொரு முறையும் போய் வாக்கு போட்டு இருக்கிறதுக்கு? அதுக்காகத்தான், தங்களுக்காகத்தான் ஒவ்வொரு பாராளுமன்ற பிரதிநிதிகளை எங்கள் சார்பாக போய் வாக்களியுங்க, எங்கள் சார்பாக போய் கதையுங்கோ, எங்களோட பிரச்சனைகளை போய் சொல்லுங்கோன்னு தானே ஒவ்வொரு பிரதிநிதிகளையும் வந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கு பாராளுமன்றத்துக்கு. அப்போ அவையெல்லாம் நீ பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மக்கள் வந்து வாக்களிச்சு கொண்டு தான் என்ன அர்த்தம்? எனவே என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில உட்பட 6 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன கேஸ் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், இவர்கள் நீதிமன்றத்தை அவமதித்தார்கள் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டது. இந்த 6 பேருக்கு எதிராகவும் மிக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் கோட்டை நீதவான் நீதிமன்றம் அந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருந்தது. சுரேஷ் சாலைக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருக்கிறோம்னு சொல்லி ஆரம்பித்து பந்தல் எல்லாம் போட்டு இரவு பகலாக மேலே தலைமையெல்லாம் தட்டி தெரிந்தானே உங்களுக்கு, கொஞ்ச காலம் உண்ணாவிரதம் இருந்தவை. அதாவது 7ஆம் தேதியிலேருந்து ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தவையா. உண்ணாவிரதம் இருக்கிற காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தை பற்றி பிளவழியாக கதைக்கிறதும், நீதிமன்ற தீர்ப்புகள் சரியில்லை அது இது என்று சொல்கிறதும், அதாவது சுரேஷ் சாலையை பிடிச்சி உள்ளுக்க வச்சுக்கிறது வந்து சரியில்லை என்று சொல்லி நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பை வந்து கண்டபடி விமர்சனம் செய்தவே. அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் இருக்காரானே உதய கம்மன்பில, அவர் வந்து ஒரு லோயர். அப்போ ஒரு லோயருக்கு தெரியணும் எது சட்டத்துக்கு உட்பட்டது, எது சட்டவிரோதமானது, எது கதைக்கணும், எது கதைக்கக்கூடாதுன்னு சொல்லி சாதாரண பொதுமக்களுக்கு தெரிகிறத விடவும் ஒரு லோயருக்கு தெரியத்தர வேணும். அதெல்லாம் தெரிஞ்சு ஒன்றும் கூட தேவையில்லாத கதைகளெல்லாம் கதைச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஆள் வந்து விமல் வீரவன்ச, மற்றவர் வந்து உதய கம்மன்பில சுகீஸ்வர பண்டார, அவர் வந்து ஏற்கனவே விளக்கமறியெல்லாம் வைக்கப்பட்டிருக்கார். திலித் ஜெயவீர, சர்வஜன அதிகாரம் என்ற கட்சிக்கு தானே அதனுடைய தலைவர் திலித் ஜெயவீர, அதே போல அசங்க நவரத்தின, மற்றது மஹிந்த பத்திரன, இந்த 6 பேருக்கு எதிராகவும் இப்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அனுராதபுரம் பகுதியில் இயங்குகின்ற ஒரு வர்த்தக நிலையத்துக்கு 2 லட்சம் ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. ஆர் அறவிட்டன்றது உங்களுக்கே தெரியும், நுகர்வோர் அதிகார சபை CAA அவர்களால் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு இப்போ நீதிமன்றம் அந்த குற்றப்பணத்தை அறவிட்டிருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வயர் இருக்குது தானே, கரண்ட் வயர், அந்த வயர் வந்து வித்திரிக்கணும், ரோலாக வந்து வித்திரிக்கணும். ஆனால் SLS சான்றிதழ் கிடையாதாம். உங்களுக்கு தெரியும், SLS தர சான்றிதழ் இல்லாமல் எந்த பொருளையும் விற்கலாமா? இலங்கையில் விற்க முடியாது. அப்போ வயரை விற்றா வயர் எங்கே உற்பத்தி செய்துக்கணுமோ எங்கே வாங்கிக்கணுமோ தெரியாது, எவ்வளவு தரம் குறைஞ்ச வயரோ தெரியாது தானே. அது உயிரோட சம்பந்தப்பட்டது, எவ்வளோ விபத்துக்களை உருவாக்கும், தீ விபத்துல இருந்து உயிர் ஆபத்துக்களை ஏற்படுத்தும். எனவே இந்த மாதிரியான பொருட்களை விளையாடுவீங்களா? அப்போ நுகர்வோர் அதிகார சபையினர் போயிட்டு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி போயிட்டு அந்த குறிப்பிட்ட கடையில் போய் செக் பண்ணிக்கணும். அது சரி, வயர் விற்கிறீங்களே, வயருக்குரிய சான்றிதழ் எங்கே லேபிளுக்கு இவ்வளோ ஒன்றே எங்கான சும்மா விற்கிறீங்களான்னு கேட்டதுக்கு கடைக்காரர் அந்த உரிய ஆவணங்கள் ஒன்றுமே கொடுக்கல போறதுக்கு. அதனால இப்போ 2 லட்சம் ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. எப்போவுமே செய்திகளை வந்து திரும்ப திரும்ப சொல்றதான், நுகர்வோர் அதிகார சபை வந்து பயங்கரமாக வேலை செய்து கொண்டே இருக்கின்றார்கள், எல்லா இடமும் சுற்றி கொண்டே திரிகிறார்கள், எல்லாம் வந்து தரமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும் என்று சொல்லி. எனவே இப்போ இந்த அனுராதபுரம் கடைக்காரர் வந்து 2 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டிக்கணும். நுகர்வோர் அதிகார சபை என்ன சொல்லி நம்ம சொன்னால், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால், பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், இந்த மாதிரி 1977 1977 இந்த நம்பருக்கு அடித்து பொதுமக்கள் முறைப்பாடு செய்யலாம். நீங்கள் வாங்குகிற பொருட்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்று சொல்லி நுகர்வோர் அதிகார சபையினர் அறிவித்துள்ளார்கள். வீடுகளில் புகுந்து களவெடுத்து கொண்டு திரிஞ்ச 3 பேரை யாழ்ப்பாண போலீசார் வந்து கைது செய்திருக்கின்றார்கள். சாவச்சேரி போலீசார் வந்து கைது செய்திருக்கின்றார்கள். இந்த 3 பேரும் என்ன செய்யணும்னு சொன்னால், பல வீடுகளில் போயிட்டு தங்க நகைகளை வந்து களவெடுக்கிறது, இதான் அவன் வேலை. அதாவது ப்ரொஃபஷனல் கள்ளர். அப்போ களவெடுத்து 1,75,00,000 ரூபாய் பெறுமதியான 43 பவுன் தங்கத்தை இது வரைக்கும் களவெடுத்திருக்கிறவன். தங்க நகைகளை வந்து களவெடுத்து கொண்டு போயிட்டு ஊர்காவல்துறையில் இருக்கிற ஒரு பேங்கில் கொண்டே அடகு வச்சிருக்கணும். அப்போ போலீஸாருக்கு வந்து ஏற்கனவே முறைப்பாடு ஒன்று கிடைச்சது. ஏற்கனவே அந்த முறைப்பாட்டை கொடுத்ததாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நகைக்கடை ஓனர் ஒரு ஆள். ஏன்னு சொன்னால் அந்த நகைக்கடை ஓனர்ன்ற வீட்டை போய் அங்கே 17 பவுன் களவெடுத்தவையாம். அப்போ ஒரு நாள் பார்த்தா வீட்டில் இந்த 17 பவுன் தங்க நகையை காணையில்னு சொல்லி அவர் போயிட்டு போலீஸில் முறைப்பாடு கொடுத்துக்கார். போலீஸ் முறைப்பாடு எடுத்து போட்டு நைஸாக விசாரித்து கொண்டு செஞ்சுக்கணும் எல்லா இடமும். பார்த்தா இந்த 3 பேர்லையும் வந்து சந்தேகம் என்று சொல்லி 3 பேரையும் கைது செய்து விசாரித்து பார்த்தா அந்த 3 பேர் தான் ஆட்கள். எல்லா வீடுகளையும் அந்த நகைக்கடை ஓனர்ட்ட வீட்டில் 17 பவுன், அதை விட
வேறு அக்கம் பக்கத்தில் அங்கே இங்கெல்லாம் எடுத்து மொத்தம் 43 பவுன் நகைகளை களவெடுத்து கொண்டு போயிட்டு அடகு வச்சிருக்கணும் ஊர்காவல்துறையில் 1,75,00,000 ரூபாவுக்கு. இப்போ கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ஆக்களை விளக்கமறியலில் வைக்க சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 3 பேரும் 3 இடத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரு ஆள் கல்லுண்டாய், மற்றவர் கோப்பாய், மற்றவர் ஊர்காவல்துறையாம் என்று சொல்லி அந்த ஊர்களுக்கு இடையில ஒற்றுமை இருக்கத்தானே, வேற்றுமை இருக்கக்கூடாது தானே, பிரிவினை இருக்கக்கூடாது தானே. அதனால 3 இடத்துல இருந்து 3 பேர் சேர்ந்து ஒண்டா சேர்ந்து இந்த களவெடுக்கிற தொழிலில் ஈடுபட்டு 3 பேருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 3 பேர்ல ஒரு ஆள் பெண் என்று சொல்லப்படுகிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.